கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக கூறுகிறது: பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதே. திரித்துவம், திரியேகத்துவம், ட்ரினிட்டி, ட்ரியூன் நேச்சர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். தமிழில் ட்ரினிட்டி என்ற வார்த்தைக்கு திரித்துவம் மற்றும் திரியேகத்துவம் என்ற அர்த்தம் உண்டு. திரித்துவம் என்றால் 3 என்று அர்த்தம். திரியேகத்துவம் என்றால் மூன்றாயிருந்தாலும் அது ஒன்றாய் இயங்குவது என்று அர்த்தம். தேவனின் திரித்துவம் உண்டு. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அவரால் ஒருவராகவும் அதே நேரத்தில் பிரிந்து மூவராகவும் செயல்பட முடியும். அதாவது அவர் திரித்துவராகவும் திரியேகத்துவராகவும் செயல்பட முடியும். இவற்றை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகள் இருக்கிறது. ஆனால் மனிதன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த மூன்றையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. திரித்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவத்தில் 3 தெய்வங்களா என்று கேட்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதாக. உதாரணத்திற்கு, சில வருடங்களுக்கு முன்பாக டேப் ரெக்கார்டர் 2இல் 1 என்றும் பின்பு 3இல் 1 என்றும் வந்தது. ஒரு பொருளில் திட, திரவ, வாயு என்ற 3 பொருள்கள் காணப்படுகின்றன. சாதாரணமாக திரவமாக தண்ணீரை காண்கிறோம். அதை உறைய வைத்தால் ஐஸ் கட்டியாக திடமான பொருளாய் காணப்படுகிறது. சூடாக்கினால் வாயு பொருளாக நீராவியாக வெளியே வருகிறது. கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்கு பெரிய கயிறை பயன்படுத்துவார்கள். பார்ப்பதற்கு ஒரு கயிறாக இருக்கும். ஆனால் பிரித்து பார்த்தால் 3 சிறிய கயிறாக இருக்கும். அது ஒரு கயிறா என்று கேட்டால் இல்லை, இது 3 கயிறு என்று சொல்லுவார்கள். இது 3 கயிறா என்று கேட்டால் இல்லை, 3ஐயும் இணைத்து ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான் தேவன் 3 விதமாக செயல்படுகிறார். திரித்துவத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் சிலர் பிரிவினைவாதிகளாக யெகோவாவை நம்புகிறோம் என்றும், சில பிரிவினர்கள் இயேசு நாமம் மட்டும் என்று வாதிடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவ தேவன். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். சிருஷ்டிப்பிலே பிதா உண்டாக கடவுது என்று சொன்னார். குமாரன் தான் பேசப்பட்ட வார்த்தையாயிருந்தார். ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் அசைவாடி யாவற்றையும் சிருஷ்டித்தார். மனிதனை படைக்கும்போது என்னுடைய சாயலில் என்று சொல்லாமல் நமது சாயலில் உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை சிருஷ்டித்தார். நாம் அனைவரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்னும் திரியேக தேவனின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆம், நம் ஆண்டவர் திரித்துவ திரியேக தேவன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் திரித்துவ தேவன். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியாக நீர் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அதை முழுவதுமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக என்று சொல்லி செபிக்கிறேன் தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.